பொதுமக்களுக்கு இடையூறாக புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆவடி காவல் ஆணையர் சங்கர் எச்சரித்துள்ளார். சென்னை வெளிவட்ட சாலை, தாம்பரம் மதுரவாயல் புறவழிச்சாலை மற்றும் GNT சாலையில் யாரேனும் பைக் ரேஸில் ஈடுபடுகிறார்களா என காவல்துறையினர் தீவிரமாக கண்காணிப்பார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். புத்தாண்டுக்கு புத்தாண்டு பந்தோபஸ்து பொதுவாக போடுவோம். அதில் என்ன எங்கள் நோக்கம் என்னென்றால் விபத்துகள் நடக்கக்கூடாது. நியூ இயர் ஈவில் அதே மாதிரி ஏதாவது அசம்பாவிதம், குறிப்பாக சில ஈவ் டீசிங் இல்லாட்டா அதே மாதிரி சில குற்றங்கள் நடக்கக்கூடாது. அதற்கு எல்லா ஆண்டும் எப்படி போடுறோமோ அதே மாதிரி இந்த ஆண்டும் விரிவாக பந்தோபஸ்து இருக்கும். எங்கள் அதிகாரிகள் எல்லாம் 20 ரோந்து இருப்பாங்க. நானும் வருவேன் 20 ரோந்தில். பொதுமக்கள் புத்தாண்டை நன்றாக மகிழ்ச்சியோடு கொண்டாடுறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும். சட்டப்படிதான் நடவடிக்கை எடுப்போம். வேற என்ன இருக்கும்? வாகன தணிக்கைகள், சோதனைகள் இருக்கும். கண்டிப்பா நிறைய வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆமா, அது கண்டிப்பா. அதாவது உங்களுக்கு இந்த அவுட்டர் ரிங் ரோடு, அதே மாதிரி GNT ரோடு, அதே மாதிரி பைபாஸ் ரோடு, தாம்பரம் பைபாஸ் ரோடு, இங்க எல்லாம் கண்டிப்பா ஸ்பெஷலா வெஹிக்கிள் செக்கு, வாகனங்களுடைய சோதனைகள், சாவடிகள் ஏற்பாடு செய்யப்படும். ஏனென்றால் நீங்கள் சொன்ன மாதிரி வேகமாக வண்டி ஓட்டின்னு வர்றது அது விபத்துக்கு ஒரு காரணமாகலாம். ஸோ அதுக்கு தடுக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கை எடுப்போம். இளைஞருக்கு ஒரே ஒரு அறிவுரை தான், அதாவது புத்தாண்டை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். அடுத்தவங்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் நீங்கள் அமைதியாக நல்ல முறையில் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.